ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிக்கன் கறி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இனி இதுல வந்து மஞ்சத்தூளும் உப்பும் லெமனும் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அரை லெமனை வந்து புழிஞ்சு ஊத்திடலாம். எல்லாமே நல்லா விரவி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இனி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்திருக்கோம், ஸ்டவ்ல வச்சிருக்கோம். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இதுல வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம். இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணலாம். அப்படி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் லைட்டா வதங்கி இருக்கு. இனி இதுல வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுடலாம். பச்சை ஸ்மெல்லு போற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்து விட்டுறணும். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுவோம். ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போடுவோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுவோம். எல்லாமே நல்லா கிண்டி விட்டுடலாம். மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விடலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். சூடு தண்ணி தான் நாங்க ஆட் பண்றோம். மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணலாம். உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. தேவைப்பட்டனா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருக்க
மல்லி இலை ஆட் பண்ணுவோம். சுவையான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.